Welcome to Don Bosco Vazhikatti, a center for career guidance, training and job placement. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன நம்ம படிக்கலாம் அது மாதிரி நிறைய நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கஷ்டமே என்ன அப்படின்னா நான் வந்து எப்படி வந்து என் பையனோட ஃபீஸை கட்ட போறேன், பிளஸ் என் பையன் படிச்சு முடிச்சானா ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்பானா, நல்ல வேலைக்கு போவானா அப்படின்னு யோசிச்சு நம்ம பேரண்ட்டும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவங்களோட வெல்ஃபிஷியர்ஸும் சரி கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஏன் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் காலேஜஸில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்கு, எப்படி நம்ம படிக்கலாம், எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், என்ன சீட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ளஸ் சார் கவர்மெண்ட் காலேஜில் என்ன சார் நார்மலாக கவர்மெண்ட் காலேஜில் பிகாம் பிஏ எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி தானே சார் என்ன சார் புதுசாக சொல்ல போறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் கிடையாது. ஒவ்வொரு செக்டார்ஸ்லையுமே ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் நிறைய இருக்கும். அதுல நம்ம என்னென்ன சீட்ஸ் இருக்கு, எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன நம்ம பண்ண போறோங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ்நாடு காசா, தமிழ்நாடு டிஎன் காசான்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பிகாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி நீங்க படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா இதுல நீங்க போய் அப்ளை பண்ணலாம். சார் இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களே இதுக்கு எக்ஸாம்ஸ் எழுதணுமா? நோ, தெர் இஸ் நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஃபுல்லி பேஸ்ட் ஆன் யுவர் கட் ஆஃப் மார்க். சார் எப்படி சார் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன வெப்சைட்ல தான் டிஎன் காசா நீங்க போட்டீங்க அப்படின்னா லிங்க் வரும், அதை போய் நீங்க அப்ளை பண்ணலாம். சிம்பிள் ப்ராசஸ் தான், நீங்க அவ்வளோ பெருசாலாம் கஷ்டப்பட தேவையில்ல. அப்ளை பண்ணி நீங்க பே பண்ணா போதும். ஓகே. ஸோ இதுல வந்து மொத்தம் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,20,000 சீட்ஸ் வரையும் இருக்கு. சார் சென்னையில மட்டும் தான் கிடைக்குமா, மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கிடைக்குமானா எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ்ல நீங்க அப்ளை பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் என்ன கோர்ஸ் வேணும்னு சொல்லி நீங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இல்ல கிடைக்கும். இதோட லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 29 May 2026 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்க போய் இதுல அப்ளை பண்ணிடுங்க. டிஎன் காசா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன். ஓகே. நெக்ஸ்ட் சார் நான் வந்து லா படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு வந்து லால நானு இன்ட்ரெஸ்டா இருக்கேன், அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா TNDALU அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க போய் அப்ளை பண்ணலாம். சார் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமா? நோ, தெர் இஸ் நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் கட் ஆஃப் மார்க்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால நீங்க எதுக்கும் ஒரி பண்ணி தேவையில்ல. உங்க கட் ஆஃப் மார்க் நல்லா இருந்தாலே போதும், இந்த யூனிவர்சிட்டிஸ்ல கிடைக்கும். இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா பிஏஎல்பி வந்து பாத்தீங்கன்னா 1500 சீட்ஸ் வரைக்குமே இருக்கும். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 சீட்ஸ் வச்சிருப்பாங்க. தட் இஸ் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ், அதுக்கப்புறம் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ், பிஎஸ்சி எல்எல்பி ஆனர்ஸ், பிஎஸ்டபிள்யூ எல்எல்பி ஆனர்ஸ். இந்த மாதிரி ஆனர்ஸ் பத்தின படிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 600 சீட்ஸ் தனியா. இதோட எண்ட் டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா 5th June 2026 தான் இதோட எண்ட் டேட்டு. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2100 சீட்ஸ் வரைக்குமே இருக்கு, இன்க்ளூடிங் பிஎல்எல்பி பிகாம் எல்எல்பி பிஎஸ்சி அண்ட் பிஎஸ்டபிள்யூ எல்எல்பி. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2100 சீட்ஸ் வரைக்கும் இருக்கு. நீங்க இதுல போய் அப்ளை பண்ணலாம் பேஸ்ட் ஆன் யுவர் கட் ஆஃப் மார்க். நெக்ஸ்ட் சார் நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்ஜினியரிங் தான் எனக்கு பேஷனேட் அப்படின்னு நினைக்கிற பசங்களா இருந்தீங்க அப்படின்னா TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் அட்மிஷன்ஸ் போகுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,70,000 சீட்ஸ் வரைக்கும் இருக்கு. சரி, இதுல எப்படி சார் கவர்மெண்ட் காலேஜ் கிட்ட அவ்வளவு சீட்ஸ் இருக்குமா? எஸ், இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் காலேஜஸ் கிட்ட டைப் பண்ணி என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு சீட்ஸ் தருவாங்க. ஸோ இப்போ இந்த பிரைவேட் காலேஜஸ்ல என்ன சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ் அதிகமாக தானே சார் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. உங்க கட் ஆஃப் மார்க் நல்லா இருக்கு, இதுல நீங்க அப்ளை பண்ணி போறீங்க அப்படின்னா உங்க கட் ஆஃப் மார்க் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க அதுல அப்ளை பண்ணி நீங்க உள்ள போகலாம். ஈவன் பிரைவேட் காலேஜஸும் என்ன பண்ணுவாங்க சில கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வச்சிருப்பாங்க, அதுல நீங்க உள்ள போக வாய்ப்பு இருக்கு. பட் இதுல என்ன முக்கியம் அப்படின்னா 3 டைப் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ல அது நீங்க எந்த கட் ஆஃப் குள்ள வரீங்கன்னு பொறுத்து தட் வில் பி சேஞ்ச். ஸோ அதனால நீங்க மார்க் நல்லா வாங்கிருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, நல்ல காலேஜ்ல நல்ல ஃபீஸ்ல போக வாய்ப்பு இருக்கு. இல்ல சார் மார்க் சும்மா தான் சார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும்.
ப்ளஸ் மார்க்கே ரொம்ப ரொம்ப சும்மா சார், ஃபீஸ்க்கு மட்டும் அதிகமாக வரும்னா ஃபீஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏயோட அட்மிஷன் ப்ராசஸ். இதில் நிறைய டெக்னிக்கல் அண்ட் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, நம்ம வேணும்னா தனியாக கூட பேசிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இதோட எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 2/6/2026 ஃபார் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு இதோட எண்ட் டேட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26/2026 தான் அதோட எண்ட் டேட். சார் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆன் ஆர்கிடெக்சர் ரெண்டுத்துக்குமே ஒரே வெப்சைட் கேட்டீங்கன்னா எஸ், ரெண்டுத்துக்குமே ஒரே வெப்சைட். பட் நீங்கள் கோர்ஸ் ஃபில் பண்ணும்போது மட்டும் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, மொத்தமாக ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 1,70,250 சீட்ஸ் இன்க்ளூடிங் வித் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிரைவேட் அண்ட் பப்ளிக் காலேஜஸ்ல நீங்கள் அப்ளை பண்ணலாம். சார் இது விடுங்க சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் படிக்கணும் சார், தோட்டக்கலை பற்றி படிக்கணும் சார், நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கணும் சார் நினைக்கிற பசங்களா இருந்தீங்க அப்படின்னா, இல்லை சார் ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பிடெக்கு, அக்ரிகல்ச்சரில் இருக்க பிடெக்கு, ஃபுட் நியூட்ரிஷனு அந்த மாதிரி போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8th June 2026 வரைக்கும் இருக்கு. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னா தோராயமாக 5,000 சீட்ஸ் கிட்டே இருக்கு. இந்த 5,000 சீட்ஸ்ல டிகிரிஸ் நிறைய டிகிரிஸ் இருக்கு. தோட்டக்கலை படிக்கலாம், செக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இந்த மாதிரி நிறைய ஸ்டடிஸ் இருக்கு. இந்த 5,000 சீட்ஸ்ல நீங்க நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, கட் ஆஃப் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன சீட்ஸ் வேணுமோ அதை கொடுத்துருவாங்க. என்ன காலேஜ்ல கேட்குறீங்களோ அது கிடைச்சிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு இது தவிர்த்து நியூவா ஒன்று படிக்கணும், ப்ளஸ் நான் ஒரு கடல் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக நான் பண்ண போறேன், எங்க அப்பா வந்து ஃபிஷர் மேனு, இல்லை சார் எனக்கு வந்து நல்ல ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க படிக்கலாம். ஓகே சார், இதுல என்ன சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சினா பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் நிறைய கோர்சஸ் இருக்கு, டிப்ளமோ இருக்கு, இதுல நீங்க போய் படிக்கலாம். சார் என்ன சார் அட்வான்டேஜ், ஏன் சார் ஃபிஷரி சயின்ஸ் படிக்கணும், இட் இஸ் பூமிங் நவ். ஏன்னா நிறைய போர்ட்ஸ் தமிழ்நாட்டிலும் சரி, இன்னும் சவுத் இந்தியாவில் நிறைய போர்ட்ஸ், ஈவன் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய போர்ட்ஸ் இருக்கு. அதுல நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒர்க் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் படிக்கலாம். அது இல்லாம நம்ம சாப்பிட்ற உணவுலேயே கலப்படமான உணவு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ் மட்டும்தான். அதுல நீங்க நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், அதுல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஓகே சார், இவ்வளவு ஃபுல்லா சொல்லிங்க சார். இதுல இப்ப நான் வந்து எனக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு சார், நான் என்ன சார் பண்ணணும், பிளஸ் இதுல எனக்கு என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 2,000 இருந்து 18,000 or 20,000 இது வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபீஸ். கண்டிப்பா இதுக்கு மேல போகாது. நீங்க என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஃபீஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒன்று. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல என்ன போயிட்டு இருக்கு, என்னென்ன செக்டார்ஸ் இருக்கு, அது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கலாம். ஓகே, இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். பிளஸ் உங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு 10 lakh 15 lakh சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதுல எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு சார், எனக்கு வந்து அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ண தெரியல சார் அப்படின்னா டான் போஸ்கோ வழிகாட்டி எங்களை வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா எங்களை கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுல ஸ்டூடெண்டோட கரியர் கைடன்ஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவோம். ஓகே, அதோட லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ல தரோம், அதில் போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா வில் கால் யூ. பிளஸ் இது மாதிரி நிறைய வீடியோ வேணும் சார். சார் எனக்கு வந்து தமிழ்நாடோட லாவை பத்தி எனக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு சார், அதை பத்தி உங்களுக்கு வீடியோ போடுங்க, இல்ல சார் டிஎன் காசா பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு உங்களுக்கு செலக்டிவா வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம போடலாம். பிளஸ் இதை பத்தி மோர் அப்டேட்ஸ் வேணும், ஏன்னா நாங்கள் சம்டைம் ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டார்ஸ் பத்தியும் நாங்கள் போட்டுட்டே இருக்கோம், அதுலயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும் தயவுசெய்து டான் போஸ்கோ வழிகாட்டி யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதில் உங்களுக்கு கிடைக்கும். இது தவிர்த்து வேற அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் ஆல் த பெஸ்ட். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர் அண்ட் காட் பிளஸ் யூ.